வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு திருத்தம் செய்யும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா தென்னாப்பிரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை வந்து திருத்தம் செய்யக்கூடிய முறை வந்து தென்னாப்பிரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 500க்கு மேலேயும் 60க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுதுன்னா விதி 170 வந்து குறிப்பிடுது. இப்போ மத்திய அரசு பற்றி பகுதி 5 சொல்லியிருப்பாங்க, மாநில அரசாங்கம் அப்படின்னாவே பகுதி 6 வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு மாநில சட்டமன்றம் இருக்கும்போது அதில் உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும்னா 500க்கு மேலே இருக்கக்கூடாது, 500 உறுப்பினர்களுக்கு மேலாகவும் 60 உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு விதி 170 வந்து குறிப்பிடுது. சட்டத்திற்கு புறமான முறையில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய நபரை வெளியே கொண்டு வர தனிநபர் சுதந்திரத்தின் அரணாக விளங்குவது. சட்டத்துக்கு புறம்பா யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும், நம்ம வெளியில் கொண்டு வரதுக்காக போடப்பட்ட ஒரு நீதி பேராணை, ஆட்கொணர் நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 31 படி சொத்து உரிமை 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978ஆம் ஆண்டு நீக்கப்பட்ட போது நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சொத்துரிமை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 31 படி என்ன பண்ணியிருக்காங்க, சொத்து உரிமையை 44வது சட்ட திருத்தம் 1978 நீக்கியிருப்பாங்க. அப்போ யார் பிரதமராக இருந்திருக்காங்கன்னா மொரார்ஜி தேசாய். பொதுநல மனுக்கள் சரத்து 32 எந்த நாட்டின் சட்டத்திலிருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆர்டிக்கல் 32 பொதுநல மனுக்கள் ஆர்டிக்கல் 32 ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்திய சுதந்திரம் அடைந்த பின்னர் எந்த ஆண்டில் பொது தேர்தல் மக்களவைக்கு நடைபெற்றது? பொது தேர்தல் முதல்ல சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நடந்தது. அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952. இயர்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா 1951 1952 வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கும். இதுவே நம்ம மாதத்தோட டேட்டோட சொல்லணும்னா 1951 அக்டோபர் 25ஆம் தேதியும் 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் தேர்தல் வந்து நடந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்துக்கான உரிமையை வழங்குகிறது? பேசுறதுக்கு கருத்தை தெரிவிக்கிறதுக்கான உரிமை உறுப்பு 19 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம். இந்திய குடிமக்களோட வாக்களிக்கும் வயதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21 18 கம்மி பண்ணியிருக்காங்க. அது எந்த சட்ட திருத்தம் கேட்குறாங்க? 61வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டில் வந்து இந்த சட்ட திருத்தம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசமைப்பு. ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பகுதி 15 குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய சரத்து கேட்டாங்கன்னா 324. இப்போ தேர்தல் பற்றி 324 329 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, தேர்தல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க பகுதி 15. அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த காரணமான விதி 40. பஞ்சாயத்து அப்படிங்கிறது விதி வந்து 40. இது அரசியலமைப்பின் எந்த பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வழிகாட்டு நெறிமுறைகள், அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த விதி 40 அப்படிங்கிறது இருக்கும். அது பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடும். எந்த ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொதுக்கணக்கு குழு உறுப்பினராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த ஆண்டுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1967 68 அந்த பீரியட்ல வந்து இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருத்தர் தான் என்ன பண்றாங்க, பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால நியமிக்கப்படுறாரு. ராஜாஜி அரசு கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் 1954ஆம் ஆண்டு ரத்து செய்ய உத்தரவிட்ட கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 54ல் யார் இருப்பாங்க அப்படின்னா காமராஜர் தான் இருப்பாங்க. அப்போ கல்வி அமைச்சராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் வந்து இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க ராஜாஜி. அதை வந்து ரத்து செய்ய உத்தரவிட்ட கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க, சி சுப்பிரமணியம்.
எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த ஆண்டுகள், முதலமைச்சராக இருந்தது 1977 1987 வரைக்கும் இருந்திருப்பாங்க எம்ஜி ராமச்சந்திரன். இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என குறிப்பிடக்கூடிய அரசியல் உறுப்பு முதல்ல உறுப்பு 1ல் வந்து சொல்லியிருப்பாங்க இந்தியா பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றியமாக. மாநிலங்களவை தொடர்பான கூற்றுக்களில் சரியானது. இப்போ இந்த மாநிலங்களவை என்னும் பெயர் 1954 ஆகஸ்ட் 23 அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்படுது. மாநிலங்களவை அப்படிங்கிற பெயர் அறிவிக்கப்படுறது 1954 ஆகஸ்ட் 23. இந்த மாநிலங்கள் குழு அவை இந்திய அரசு சட்டம் 1919 கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்த மாநிலங்கள் குழு. சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 238 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே வந்து சரி. இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 25. அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். அரசின் தலைவராக யார் சொல்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு பிரதமரை வந்து குறிப்பிடுறாங்க. அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுக செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யாரு? 1882 1882 உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னாவே ரிப்பன் பிரபு தான். ரிப்பன் பிரபு. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ சுரங்கத்திலோ பாதுகாப்பற்ற பணிகளில் ஈடுபடுவதை தடை செய்யக்கூடிய அரசியலமைப்பு. 14 வயசுக்கு இருக்கக்கூடிய சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 14 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து தொழிற்சாலைகளிலேயோ சுரங்க தொழிலையோ என்ன பண்ணக்கூடாது, பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 24 குறிப்பிடுது. அடிப்படை கடமைகள் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஆண்டு எத்தனையாவது திருத்தத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் எப்போ சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1976 42வது சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். மொழி பேசப்படும் மொத்த மக்கள் தொகையின் சதவீதம். தமிழ் பாருங்க, தமிழ் 5.91%. 5.91% வந்து தமிழ். தெலுங்கு 6.99%. வங்காளம் 8.10 10%. ஹிந்தி தான் அதிகம் 41.03%. மராத்தி 7.19%. தமிழ் 5.91, தெலுங்கு 6.99, வங்காளம் 8.10, ஹிந்தி 41.03, மராத்தி 7.19%. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணைப்படி 22 அலுவலக மொழிகள் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு. 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் சொல்லியிருக்காங்க. இது வந்து எத்தனாவது அட்டவணையில் இருக்குது அப்படின்னா அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் என்ன பண்ணியிருக்காங்க, மொழிகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதில் செம்மொழியாக தமிழ் எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா 2004. இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் BR அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வரைவு குழுவின் தலைவர். அவங்களுக்கு பாரத ரத்னா விருது எப்போ வழங்கியிருக்காங்க அப்படின்னா 1990. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். அவங்களுக்கு பாரத ரத்னா எப்போ விருது கொடுத்துருக்காங்க, 1990. ஒயிலாட்டம் புலியாட்டம் இது எங்க அப்படின்னா தமிழ்நாட்டில். ஒயிலாட்டம் புலியாட்டம். ராசலீலா சோலியா இதெல்லாம் எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். கதக் வந்து எங்க, வட இந்தியாவில். கதக் வந்து வட இந்தியாவில். சத்ரியா அஸ்ஸாம்,
கதகளி கேரளா. இங்கே என்னென்ன நடனங்கள் அது எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோம். ஒயிலாட்டம் புலியாட்டம் தமிழ்நாடு, ராசலீலா சோலியா வந்து உத்தரப்பிரதேசம், கதக் அப்படிங்கிறது வட இந்தியா, சத்ரியா அப்படிங்கிறது அஸ்ஸாம், கதகளி வந்து கேரளா. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா எந்த ஆண்டுலேருந்து கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படின்னா அக்டோபர் 2 நம்மளுக்கு தெரியும். ஆனால் 2007 சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னா அக்டோபர் 2, 2007. இந்திய அரசியல் அமைப்பு சபை மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள். தேசிய கொடியாக எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? 1947 ஜூலை 22. 1947 ஜூலை 22 மூவர்ண கொடி தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. கிபி 78 சக ஆண்டு முறையை வந்து அறிமுகப்படுத்தினவர் யாரு அப்படின்னா சக வருடம் அப்படின்னு சொல்லிட்டு கனிஷ்கருடைய வருடம் வந்து குறிப்பிடுறாங்க. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் வாக்களிக்கக்கூடிய உரிமை 1971. எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தை பெறப்பட்டது அப்படின்னா டெமோக்ரஸி கிரேக்கம். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள், குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. குடியரசுத் தலைவரால் வந்து ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுறாங்க? 12 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு விவிபேட் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணிக்கோங்க கேட்பாங்க. விவிபேட் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் முறையை தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தியது அப்படின்னா எந்த ஆண்டுலேருந்து விவிபேட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? 2014. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுது? தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதி வந்து 15. தொழிற்சாலையில் வேலை நேர குறைப்பு, தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், காப்பீட்டு கழகம் போன்றவற்றில் சட்டத்தின் மூலம் தொழிலாளர் நலனுக்காக பங்காற்றியவர்கள் யார் பங்காற்றியிருக்காங்க? அம்பேத்கர். தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு, தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், காப்பீட்டு கழகம் இதெல்லாமே சட்டத்தின் மூலம் தொழிலாளர் நலனுக்காக பங்கெடுத்துக்கிட்டாரு அம்பேத்கர். ஐநா சபை நவம்பர் 20 குழந்தைகள் உரிமைகள் தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த ஆண்டுலேருந்து? 1989 நவம்பர் 20 குழந்தைகள் உரிமைகள் தினம். குழந்தைகள் உரிமைகள் தினம் நவம்பர் 20 1989. பெண்களுக்கும் மூதாதையர் சொத்தில் சொத்துரிமை உண்டு அப்படின்ற சட்டம் மூலம் மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது எந்த ஆண்டிலிருந்து அப்படின்னு கேட்குறாங்க. வாரிசுரிமை பெண்களுக்கு மூதாதையர் சொத்தில் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு 2005. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 6லேருந்து 14 வயசு வரைக்கும் சட்டப்பிரிவு 21A 2009. யாருடைய காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு உள்ளாட்சி அமைப்பு பற்றி சோழர்கள் காலம் 1ஆம் பராந்தக சோழனுடையதை பற்றி குறிப்பிடுது. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர், ஊராட்சிகளினுடைய ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர். ஊராட்சியினுடைய ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர். பேரூராட்சிகளின் நிர்வாகத்தை கண்காணிப்பவர். பேரூராட்சி அப்படின்னா ஒரு செயல் அலுவலர். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 15 விழுக்காடு வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியது 164 1A வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த முதலமைச்சர் பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து அதில் மொத்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையிலேருந்து 15% தாண்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு இந்த சட்டப்பிரிவில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குபவர். மாநில அரசினுடைய உண்மையான அதிகார மையமாக விளங்குறது வந்து கேபினெட் அமைச்சரவை. ஆளுநருக்கு தகுதி, ஆளுநருடைய தகுதி பற்றி குறிப்பிடக்கூடியது விதி வந்து பிரிவு 57 157 158 ரெண்டுமே என்ன பண்ணும்? ஆளுநருக்கான தகுதிகள் பற்றி தான் குறிப்பிடும். வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 2010 கொடுத்துருப்பாங்க. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2010.
இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் முதல் பொது தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போன இடம் பார்த்தோம். 1951 1952. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 சொற்களும் எந்த திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தம் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், சேர்த்துருக்கோம். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக இருந்தவங்க யார் யார் அப்படின்னா, துணைத் தலைவர்களாக 2ம் 4ம் ஹச்ஜி முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. பின்வரும் மொழிகள் செம்மொழிகளாக அறிவிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம 2004 தமிழ் பார்த்தோம், 2004. அப்போ 2005 அப்படின்னா சமஸ்கிருதம், 2005 சமஸ்கிருதம். 2013 மலையாளம். ஒடியா எப்போ வரும் அப்படின்னா 2014 வந்திருக்கும். அது மட்டும் என்னது தப்பாக வந்திருக்கு. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, மலையாளம் 2013, ஒடியா 2014. அதிகபட்ச மாநில அவசர நிலை காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும் அப்படின்னா, எமர்ஜென்சி அப்படிங்கிறது அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 3 ஆண்டுகள். 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி எழுத்தறி விகிதம் கம்மியாக இருக்கிறது, அதாவது 68.54% தான் இருக்குது அப்படின்னா அது எந்த மாவட்டம் பாருங்கள், தருமபுரி. கல்வி அறிவு விகிதம் கம்மியாக இருக்கிறது. 2011 கல்வி அறிவு விகிதம் 68.54% கம்மியாக இருக்கக்கூடிய மாவட்டம், குறைவாக பெற்றுள்ள மாவட்டம் தருமபுரி. தேசிய சின்னம் அது அறிவிக்கப்பட்ட ஆண்டில் எது தவறானது அப்படின்னா, ஃபஸ்ட்டே என்ன வரும், மயில் 1963 வரும். தாமரை 1950, இது சரிதான். கங்கை ஆறு 2008, ஆற்று ஓங்கில் 2010. மயில் 1963, தாமரை 1950, கங்கை ஆறு 2008, ஆற்று ஓங்கில் 2010. இந்தியா எனது தாய்நாடு நமது தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர். இந்தியா எனது தாய்நாடு அப்படி சொல்றோம் இல்லையா. பிதிமாரி வெங்காட சுப்பராவ், தெலுங்கில் எழுதினவங்க பிதிமாரி வெங்காட சுப்பராவ். 1946 உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்ற பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15. இந்த 1946 உருவாக்கப்பட்ட முதல்ல இந்திய அரசியல் நிர்ணய மன்றத்தில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க, 15 பேர். உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு வயதை 60லிருந்து 62 உயர்த்திய சட்ட திருத்தம் எது அப்படின்னா 60லிருந்து 62 உயர்த்திய சட்ட திருத்தம் 15வது சட்ட திருத்தம் 1963 என்ன பண்ணியிருப்பாங்க, 60லிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய வயதை 60லிருந்து 62 உயர்த்தியிருப்பாங்க. 15வது சட்ட திருத்தம் 1963. இப்போ குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்சுக்குரிய கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ரெகுலராகவே அதை நம்ம முடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். தமிழ் கொஸ்டின், ஜிஎஸ் கொஸ்டின் சொல்லிட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. இதில் பாதி கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்கோம் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.